ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வெடிச்சதும் ஒரு வெங்காயத்தை பொடியை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு இதை அப்படி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி அதை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடும். நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ வெண்டைக்காவை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இந்த சைஸில். இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சோண்டு புளி கரைசல் சேர்த்துருக்கேன், சின்ன ஒரு புளிப்பு தன்மைக்காக. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இந்த சைடு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. அப்போ தான் இது மாதிரி வதக்கும்போது தான் அந்த இதில் இருக்க வழுவழுப்பு தன்மை போயிட்ட பிறகு நான் இந்த இதில் மசாலா நல்லா கொதிச்சிச்சு, இந்த இதோடு சேர்த்து நல்லா குக் பண்ணிட்டேன். மூடி வச்சு சூப்பராக மசாலா ரெடி